அட கடவுளே, இந்த நேரத்துல யார் என்ன நினைக்கிறது என்று எழுந்தவன் தண்ணீரை எடுத்து குடித்துவிட்டு, நானே தூக்கம் வராம இங்க போராடிக்கிட்டு கிடக்கிறேன், என்ன எவன்டா இந்த நேரத்துல நினைக்கிறது என்று புலம்பிக் கொண்டே மீண்டும் கட்டிலில் விழுந்தவனுக்கு லேசாக உறக்கம் வருவது போல இருக்க தலையணையை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அப்படியே உறங்கத் தொடங்கினான். அதே நேரம் அனன்யாவும் அங்கும் இங்கும் புரண்டு கொண்டிருந்தவள் இன்று பைக்கில் சென்று வந்த அசதியில் அவளும் உறங்கத் தொடங்கிவிட்டாள். அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்தவன் அலுவலகத்திற்கு புறப்படுவதற்காக ரெடியாகி கொண்டிருக்க அதே நேரம் வைஷுவிடமிருந்து போன் வர அதை பார்த்த ஜீவாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன வைஷு காலையிலே போன் பண்ணியிருக்கான், என்ன விஷயமா இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே அதை அட்டன் செய்து காதில் வைத்தவன், என்ன மேடம், குட் மார்னிங், காலையிலே போன் பண்ணிருக்கீங்க, இந்த ஃப்ரெண்டோட ஞாபகம் எல்லாம் இருக்கு போல இருக்கே. ஜீவா விளையாடாத, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு தான் கால் பண்ணேன். அப்படியா, என்ன விஷயம் மேடம், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீ இப்படி மேடம்னு கூப்பிடுறத நிறுத்துடா. ஓகே ஓகே கூல் வைஷு, ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற, சரி சொல்லு. நீ தானே உனக்கு இங்க ஸ்டே பண்றதுக்கு ஒரு வீடு வேணும்னு சொன்ன. ஆமா, நான் உனக்கு ஒரு வீடு பாத்திருக்கேன், ஹவுஸ் ஓனர் கிட்ட கூட பேசிட்டேன். நீ வந்து பாத்துட்டேன்னா உனக்கு வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா அட்வான்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கே சாவியை வாங்கிடலாம். இன்னைக்கு ஈவினிங்கே நல்ல நாளா இருக்கு, பாலை காய்ச்சிட்டு நீ குடி போயிடலாம் என்றதும் அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. வைஷு நிச்சயமாவா சொல்ற? நான் போய் வீடு கேட்ட போது ஒருத்தனும் தரமாட்டேன்னு சொன்னா, நீ போய் கேட்கும் போது மட்டும் எப்படி கொடுத்தானுங்க? அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்டா. உன் மூஞ்சியை பார்த்த உடனேவே நீ சரியில்ல, ஏதோ திருட்டுத்தனம் பண்ண போறன்னு நினைச்சிருந்திருப்பாங்க, அதனால இல்லன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா என்ன பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். உன்னை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? நீ எப்பேற்பட்ட பிசினஸ் மேனோட பொண்டாட்டி, உன்னை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போதும், இந்த விஷயத்துல தேவையில்லாம என் புருஷனை இழுத்த, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரி சரி, காலையில எதுக்கு இப்படி சண்டை போடுற? இப்ப நான் என்ன பண்ணணும் அத மட்டும் சொல்லு. இப்போ நான் வீட்ல இருந்து கிளம்பிட்டேன், நான் உனக்கு ஒரு லொகேஷன் சென்ட் பண்றேன், அந்த இடத்துக்கு வந்து சேரு. நம்ம 2 பேருமா சேர்ந்து ஹவுஸ் ஓனரை பார்த்து பேசிட்டு அட்வான்ஸ் கொடுத்துடலாம். காசு வச்சிருக்கியாடா? இல்ல நான் எடுத்துட்டு வரவா? ஹலோ மேடம், நானும் இங்க ஒர்க் பண்றேன், எனக்கும் சேலரி தராங்க, என்கிட்டயும் கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாம் இருக்குது. அவ்வளவு சீப்பா நீங்க என்ன நினைக்க வேண்டாம், சரியா? டேய் முட்டாள், நான் எந்த அர்த்தத்துல கேக்குறேன், நீ எந்த அர்த்தத்துல சொல்ற? திடீர்னு அவ்வளவு காசு கையில இருக்குதா, இல்லனா நான் எடுத்துட்டு வரவா, அப்புறம் ரொட்டேஷன் பண்ணிக்கலாமான்றதுக்காக கேட்டா பெரிய இவன் மாதிரி பேசுற. சரி நீ முதல்ல வந்து சேரு, நான் வைக்கிறேன் என்று போனை வைக்க போக, வைஷு ஒரு நிமிஷம் இரு, இந்த விஷயம் உன் புருஷனுக்கு தெரியுமா? அவர்கிட்ட சொல்லிட்டியா? அவர்கிட்ட சொல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன், இந்த வீடை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே அவர்தான். பாருடா வைஷு, ஆனாலும் உன் புருஷனுக்கு உன் மேல ரொம்ப பாசம்தான். இருக்காத பின்ன, அவருக்கு என் மேல பாசம் இல்லாம உன் மேலைய பாசம் இருக்கும்? ஐயோ வைஷு, உனக்காக அவருக்கு பிடிக்காத எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காருல்ல, அதுக்கு சொல்றேன். போதும் போதும், நீ பேசுறத நிறுத்திட்டு சட்டுன்னு கிளம்பி வர்ற வழிய பாரு. நான் கிளம்பி 5 நிமிஷம் ஆச்சு. அடிப்பாவி, நீ கிளம்பிட்டியா? சரி நான் வந்துடுறேன் இரு என்று போனை கட் பண்ணிவிட்டு வேக வேகமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றான். டிராபிக்கில் ஊந்து வைஷ்ணவி சொன்ன இடத்திற்கு வந்து சேர்வதற்குள் அவனுக்கு அரை மணி நேரம் ஆகிவிட்டது. ஆனால் வைஷு அவனுக்கு முன்பாகவே அங்கு காரில் வெயிட் செய்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த உடனே அது ஆதியின் வீட்டு கார் என்பதை உணர்ந்து கொண்டவன் நேராக அந்த காரின் பக்கத்தில் சென்று வண்டியை நிறுத்திவிட்டு கீழே இறங்க, அவனை பார்த்த வைஷுவும் காரில் இருந்து இறங்கினாள். வாங்க சார், நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? நீங்க என்னடா இப்பதான் வரீங்க? என்ன வைஷு, எனக்கு மட்டும் இவ்வளவு ஸ்லோவா வரணும்னு ஆசையா? வர்ற வழியில செம்ம டிராபிக் பா. இது ஆபீஸ் டைம் இல்ல, ஸ்கூலுக்கு போறவங்க காலேஜ் போறவங்கன்னு ரொம்ப டிராபிக். டேய், அந்த டிராபிக்ல தான் நானும் பூந்து வந்தேன், இவ்வளோ பெரிய காரையே உருட்டிட்டு வந்துட்டேன், இந்த பைக்கை உன்னால உருட்டிட்டு வர முடியலையா? சரி, நீ வேற ரூட்ல வந்திருப்ப, நான் வேற ரூட்ல வந்திருப்பேன், அதை விடு, இப்ப போய் வீடு பார்க்கலாமா? சரி வா என்று அவனை அழைத்து கொண்டு சென்று வீட்டு வாசல் மணி அடிக்க, அப்பொழுது ஒருவர் வெளியே வந்து, வாங்க 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 வைஷ்ணவி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், சார் சொன்னாரு, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன் என்றவர் வேகமாக சென்று சாவியை எடுத்து கொண்டு வந்து அவர்கள் கையில் கொடுத்து விட்டு, இங்கிருந்து ஒரு 4-5 வீடு தள்ளி ஒரு வெள்ளை கலர் பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த வீடுதான். நீங்க போய் ஃபர்ஸ்ட் வீடு பாத்துட்டு வாங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்.
சரிங்க சார் என்று கூறியவள் பின்பு அவனை அழைத்து கொண்டு அந்த வீட்டிற்கு சென்று சாவியை அவன் கையில் கொடுத்து, இந்தாடா, உன்னோட வீட்டை நீயே திறந்து பாரு எப்படி இருக்குதுன்னு. என்ன வைஷு, எனக்காக இவ்ளோ ஹெல்ப் பண்ற, நீயே இதை திறந்து பாரு என்று மீண்டும் அவள் கையில் சாவியை கொடுத்ததும், சரி கூடு, 2 பேரும் சேர்ந்தே பாப்போம் என்று வீட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைய இருவருக்குமே அந்த வீடு மிகவும் பிடித்திருந்தது. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருவது போலவே இருந்தது. அந்த வீடு மிகவும் பிரம்மாண்டமாய் இல்லாமல் ஒரு மீடியமான அளவிலான ஒரு ஹால், அதனுடன் 2 பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம், ஒரு கிச்சன், பூஜை அறை, சின்னதாக ஸ்டோர் ரூம் என்று பார்ப்பதற்கு கண்ணுக்கு நிறைவாய் இருந்தது. அதை பார்த்த ஜீவாவிற்கு அந்த வீடு மிகவும் பிடித்துவிட்டது. இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, சான்ஸே இல்ல. அதுவும் இல்லாம தனி வீடா இருக்கு, யாரும் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க. நானும் வேலைக்கு போயிட்டு வந்தேனா நிம்மதியா இருக்கலாம் போல இருக்கு. பாரு, கிச்சன் கூட நல்ல சௌகரியமா இருக்கு, நானே சமைச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்குவேன் என்று ஓடி ஓடி அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தவனை கவனித்துக் கொண்டிருந்தவளுக்கு சிரிப்புதான் வந்தது. எருமை, சீக்கிரம் எவ்வளையாவது கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து சமைச்சு சாப்பிடறத விட்டுட்டு இவனே சமைச்சு சாப்பிடுவானா, பைத்தியக்காரன், இவனுக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே ஆகாது என்று புலம்பிக் கொண்டிருக்க அவள் அருகே வந்து, வைஷு, நீ மைண்ட் வைஸ் நினைச்சு ரொம்ப சத்தமா பேசிட்ட. நீ பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். 1000 தான் இருந்தாலும் நீ பேசின விஷயத்துல இந்த சின்ன ஹார்ட் கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுச்சுப்பா. ஆமா, அப்பவாது சூடு சொரணை வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு பாக்குறேன். சரி, அப்புறம் என்ன, ஹவுஸ் ஓனர் பார்த்து ஃபைனல் பண்ணிடலாமா? ஓகே வைஷு என்று மீண்டும் வீட்டை போட்டி கொண்டு ஹவுஸ் ஓனரிடம் வந்து வாடகை, அட்வான்ஸ் அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டவர்கள் அவனுக்கு ஓகே என்று சொன்னதும் உடனே ஆன்லைன் டிரான்சாக்சனில் அந்த வீட்டுக்கான அட்வான்ஸை கொடுக்கவும் சாவி அவன் கையில் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு இந்த சென்னை வந்த பிறகு இப்படி ஒரு வீடு கிடைக்கவில்லை என்று தினம் தினம் வருந்தி கொண்டிருந்தான். அவன் இருக்கும் மேன்ஷனில் கூட அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. தேங்க்யூ சோ மச் வைஷு, இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இன்னும் இந்த வீடு கிடைச்ச ராசியில எல்லாமே நல்லதா நடக்கும்னு தோணுது. சரி, வீடு தனியா கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்காத, புரியுதா? என்னப்பா, நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாதா? அதெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது நல்லவனா தான் இருந்த. காலேஜ் போனதுக்கு அப்புறம் உன் கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்ப ஆபீஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வந்து அட்டகாசம் பண்ண மாட்டேன்னு உன்னை நான் எப்படி நம்புறது? அடி பாவி, நீ ஏன் என்ன நம்பலனா வேற யார் நம்புவா சொல்லு என்று கேட்டுக்கொண்டே மீண்டும் அவள் கார் அருகில் வந்தவன், சரி வைஷு, நீ பண்ண இந்த ஹெல்ப்ப நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி, இப்ப நம்ம கிளம்பலாமா? சரிடா, நானும் இங்கிருந்து நேரா ஆபீஸ்க்கு தான் போக போறேன், நீ கிளம்பு. ஓகே வைஷு, எனக்கும் ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நானே ½ hour பர்மிஷன் சொல்லியிருக்கேன். சரிடா, அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் கூட நல்ல நேரம் இருக்குது, அப்பவே நீ பால் காய்ச்சதா இருந்தாலும் காய்ச்சலாம். அப்படியா சொல்ற? அப்படின்னா நான் ஒரு ½ day மட்டும் ஆபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்து வீட்டை கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங்கே பால் காய்ச்சறேன். நீ வரியா வைஷு? இல்லடா, என்னால வர முடியாது, கஷ்டம். நான் இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது வரேன். ஏன்னா ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனதும் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் கரெக்டா இருக்கும். சரி, புரியுது, பரவாயில்ல. நான் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உன்கிட்ட சொல்றேன், அப்பவா, சரியா? சரிடா, அப்ப நான் கிளம்புறேன் என்றவளின் கார் அங்கிருந்து கிளம்பி செல்ல அவனும் தன்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு நேராக ஆபீஸிற்கு சென்றவன் 1/2 நாள் மட்டும் வேலை செய்துவிட்டு லீவ் சொல்லியவன் மீண்டும் வெளியே வந்து கடைக்கு சென்று அவனுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு நேராக அந்த வீட்டிற்குள் நுழைந்து அழகாக பெருக்கி வீட்டை மாப் செய்து ஒரு சாமி போட்டோ வைத்து பூஜை அறை அலங்காரம் செய்தவன் நேராக கிச்சனிற்கு சென்று பாலை காய்ச்சலாம் என்று இண்டக்ஷன் ஸ்டவ்வை எடுத்து வைக்க அதே நேரம் அனன்யாவிடமிருந்து அவனுக்கு போன் வந்தது. அவளின் பெயரை பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே போனை எடுத்து ஆன் செய்து ஸ்பீக்கரில் போட்டவன், ஹாய் அனன்யா. என்னடா, ஈவினிங் வெளியே போலாம்னு சொல்லிட்டு இன்னும் வரல? ஆபீஸ் முடியலையா என்ன? ஐயோ சாரி அனன்யா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் பாரு. என்னடா, என்னாச்சு? இல்ல, நான் மேன்ஷன்ல தானே தங்கி இருக்கேன், எனக்கு அங்க தங்க பிடிக்கலன்னு நான் வைஷு கிட்ட சொல்லி இருந்தேன். அதான் அவளுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா இங்க ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா. இன்னைக்கு அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து சாவியும் வாங்கினேன். சாயந்தரம் நல்ல நேரம் இருக்கு, பால் காய்ச்சலாம்னு சொன்னதுனால இப்பதான் கடைக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு
பால் காய்ச்ச போறேன், கரெக்ட் டைம்க்கு நீயும் ஃபோன் பண்ணிட்ட. அடப்பாவி, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அப்படி இல்லப்பா, காலையில இருந்தே நான் செம்ம பிஸியா இருக்கேன். உட்கார கூட நேரம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். செம்ம டயர்டா இருக்கு தெரியுமா என்று அவன் கூறும் பொழுதே அவன் குரலில் இருந்த தளர்வை புரிந்து கொண்டவளோ, சரி சரி ஓகே, நீ மட்டும் பால் காய்ச்ச போறியா, இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களா? நான் யாரையும் கூப்பிடலப்பா, வைஷுவ கூப்பிட்டேன், ஆனா வர முடியாது, இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டா. ஆனா என்ன கூப்பிடணும்னு உனக்கு தோணல, அப்போ என்ன நீ உன் ஃப்ரெண்டாவே நினைக்கல, அப்படித்தானே? ஐயோ அனன்யா, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வீடு நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசா ஆடம்பரமா எல்லாம் இருக்காது. ஏன் தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் நான் ஒரு வீடு பார்த்திருக்கேன். அதுவும் உன்னை இங்க கூப்பிட்டா உனக்கு அது ஏதாவது தர்ம சங்கடமா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் கூப்பிடல. நீ இந்த அளவுக்கு என்ன தப்பா நினைப்பேன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே நான் போன் பண்ணி கூப்பிட்டுருப்பேன். சரி சரி, வெட்டி பேச்சு பேசாம நீ எங்க இருக்க, உன்னோட லொகேஷனை சென்ட் பண்ணு, நான் கிளம்பி வரேன் என்று கூறவும், நிச்சயமா சொல்றியா என்று ஆச்சரியத்தில் அவன் கண்கள் விரிந்தது. ஆமண்டா, நீ சீக்கிரம் அனுப்பு, நான் வரேன் என்றவள் போனை வைத்துவிட உடனே அவனும் அவனுடைய லொகேஷனை சென்ட் பண்ணதுதான். அங்கிருந்தவள் ஒரு ஆட்டோ பிடித்து கொண்டு அவன் சொன்ன அட்ரஸிற்கு வந்து சேர்ந்தாள். அவள் ஆட்டோவில் வந்து இறங்குவதை பார்த்தவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. எங்க செல்வதாய் இருந்தாலும் கேப் புக் பண்ணிதான் செல்வாள். ஆனால் அவள் இன்று ஆட்டோவில் வந்து இறங்கியதும் அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. கூந்தல் எல்லாம் கலைந்து பார்ப்பதற்கே முகம் களைப்பாய் இருப்பது போல இருந்தது. அதை பார்த்தவனின் முகமே வாடத் தொடங்கி விட்டது. வேகமாக வெளியே ஓடி வந்தவன் அவள் ஆட்டோவில் இருந்து இறங்கவும் அந்த ஆட்டோ டிரைவருக்கு அவனை காசை கொடுத்து அனுப்பி வைத்தவன் அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். அனன்யா, நீ எப்பவுமே கேப் புக் பண்ணி தானே வருவ, இன்னைக்கு ஏன் ஆட்டோல வந்த? இல்லடா, கேப் புக் பண்ணி அது வந்து என்ன பிக்கப் பண்ணி ரொம்ப டைம் ஆயிடும்ல, நீ பால் காய்ச்சதுக்குள்ள நான் இங்க வந்துடணும்னு நினைச்சேன். அதனாலதான் போற வழியிலேயே ஒரு ஆட்டோ புடிச்சு இந்த அட்ரஸ் சொல்லி வந்துட்டேன். தேங்க்ஸ் அனன்யா, தேங்க்யூ சோ மச். சரி வா என்றதும் அவள் வாசலில் செருப்பை கழட்டி விட்டவள் அவன் பின்னாலேயே சென்றாள். அவளுக்கு முன்பாக சென்றவன் ஒரு நிமிடம் நின்று அவள் எந்த காலை எடுத்து வைத்து உள்ளே வருகிறாள் என்று ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான். அனன்யாவோ யதார்த்தமாக உள்ளே வந்தாலும் அவள் முதலில் வலது காதை எடுத்து வைத்துத்தான் உள்ளே வந்தாள். அதை அவள் யோசித்தெல்லாம் செய்யவில்லை, இயல்பாகவே நடந்துவிட்டது. அதில் உள்ளுக்குள் சந்தோஷம் அடைந்த ஜீவாவோ, இனிமேதான் திங்ஸ் எல்லாம் வாங்கணும், இங்க உட்கார்றதுக்கு கூட சேர் இருக்காது, உனக்கு ஓகே தானே? டேய், பர்னிச்சர் எல்லாம் நாளைக்கு கூட வாங்கிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ ஃபர்ஸ்ட் பாலை காய்ச்சு என்றதும் வேகமாக இண்டக்ஷனை ஆன் செய்து பாலை கட் பண்ணி பாத்திரத்தில் ஊற்றி அதில் வைக்கவும், இன்ன வரைக்கும் நீ பால் காய்ச்ச ரெடி பண்ணவே இல்லையா? இல்லப்பா, நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு தான் நினைச்சேன், நீ வரேன்னு சொன்ன உடனே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். நீ வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் சேர்ந்தே காய்ச்சலாம்னு தான் வெயிட் பண்ண என்றதும் அவனுடைய வார்த்தையை கேட்டவளுக்கு மனதுக்குள் சில்லென்ற காற்று வந்து பரவியது போலத்தான் இருந்தது. அந்த சந்தோஷத்துடனேயே பால் பொங்கியவுடன் அவள் கை தட்டவும் அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. பின்பு அந்த பாலை எடுத்து கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்தவன் சிம்பிளாக ஒரே ஒரு சாமி போட்டோ வைத்து அதற்கு பூ போட்டு தேவையான பொருட்களை எல்லாம் முன்னாடி அடுக்கி வைத்திருந்ததை பார்த்தவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது எல்லாமே நீ எதை பண்ணியா? ஆமா, உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா? வீட்டுல அம்மா பண்ணும்போது நான் எல்லாமே பாத்திருக்கேன், அதனால எனக்கும் தெரியும். சூப்பர், அப்போ உன்னை கட்டிக்கு போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ என்றதும் வேகமாக அவளை திரும்பி முறைத்தவன், அது யாருன்னு உனக்கு தெரியாது பாரு. ஜீவா, தேவையில்லாம பேசாத, அப்புறம் நான் போயிடுவேன். சரிங்க மேடம், நான் எதுவும் பேசல, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க என்று கூறிவிட்டு பின்பு விளக்கை ஏற்றி கற்பூர தீபாரதனை காட்டவும் அவள் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். கண்ணை மூடி சாமி கும்பிடுவாள் என்று நினைத்திருந்தவனுக்கு ஏமாற்றமாய்த்தான் இருந்தது. பின்பு வீடு முழுவதும் தீபாரதனையை காட்டிவிட்டு சாமியின் முன்பு அந்த தட்டை வைத்தவன் 2 கையெடுத்து கும்பிட்டு கண்ணை மூடி மனமுருக வேண்டிக் கொண்டிருந்தான். அதை பார்த்த அவளுக்கும் அதே போல சாமி கும்பிட வேண்டும் என்று தோன்ற, அதற்கு பிறகுதான் அவள் 2 கைகளையும் கூப்பி கண்ணை மூடி கடவுளை வணங்கினாள். ஜீவாவோ அவன் மனதுக்குள், கடவுளே, என் வாழ்க்கையில் இப்பதான் ஏதோ கொஞ்சம் நல்ல விஷயம் நடந்திருக்கிற மாதிரி இருக்குது, அதனால இந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் வராம எல்லாத்தையும் ஸ்மூத்தா கொண்டு போய் விட வேண்டியது உங்களோட பொறுப்பு.
அனன்யா இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டா என்னோட வீட்டுக்குள்ள முதல்ல வலது கால் எடுத்து வச்சு வந்திருக்கா. கூடிய சீக்கிரமே என்னோட மனைவியா இதே வீட்டுக்குள்ள நானும் அவளும் ஒன்னா கைப்பிடிச்சி ஜோடியா உள்ள வரணும்னு ஆசையா இருக்குது. அதுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். எனக்கு வேற எந்த ஆசையுமே இல்ல. நானும் அவளும் ரொம்ப சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழணும் என்றவன் கண்ணை திறந்து தீபாராதனையை கண்களில் ஊற்றி கொண்டவன் திரும்பி அனன்யாவை பார்க்க அவளோ அவனை பார்த்து புன்னகைக்க உடனே தீபாராதனையை அவன் கைகளில் தொட்டு அவள் கண்களில் வைத்தான். அதில் ஒரு நிமிடம் அவள் கண்கள் கலங்கிவிட்டது. அதை பார்த்து பதறியவன், என்னாச்சு அனன்யா, சூடு பட்டுருச்சா என்று பதட்டமாக அவள் அருகே வந்து கேட்க, இல்லடா, என்கிட்ட யாருமே இந்த அளவுக்கு பாசமா நடந்துகிட்டதே கிடையாது. நீ திடீர்னு இப்படி எல்லாம் பண்ணவும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் என்றவள் அவள் கர்ச்சீஃபை எடுத்து கண்களை துடைத்துக் கொண்டு எங்கு அமரலாம் என்று பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுது அவன் வாங்கி வந்திருந்த ஒரு பெட்ஷீட்டை எடுத்து தரையில் விரித்து, கீழே தான் உட்காரணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? இட்ஸ் ஓகே ஜீவா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எப்பவுமே சேர்ல உட்காரணும்னு அவசியம் கிடையாது என்றவள் அவன் விரித்து வைத்த பெட்ஷீட்டின் மேல் சென்று அமர்ந்து கொள்ள, அதே நேரம் அவனும் கிச்சனுக்கு சென்று இருவருக்கும் அந்த பாலில் சர்க்கரை போட்டு கலந்து கொண்டு வந்து அவள் அருகே அமர்ந்து அவளிடம் ஒரு கிளாஸை கொடுக்க அதை வாங்கியவள், வெறும் பாலை எப்படிரா குடிக்கிறது? இன்னைக்கு நம்ம பால் தானே காய்ச்சிருக்கோம், அதுல காஃபி டீ எல்லாம் போட மாட்டாங்க. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ கொஞ்சம் மட்டும் குடிச்சிட்டு வச்சிரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நான் குடிச்சுக்கிறேன் என்றவள் அவனுடன் பேசிக்கொண்டே அந்த பாலை குடித்து முடித்தாள். சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்து நிறைய விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கு வெளியில் இருட்டத் தொடங்கியதே தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் ஜீவாதான் வெளியே இருள் சூழ்ந்ததை பார்த்தவன், ஐயோ அனன்யா, ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பாரு எப்படி இருட்டி போச்சு, சரி வா நம்ம கிளம்பலாம் என்றதும், எங்கடா கிளம்ப சொல்ற, நீ இங்கதானே இருப்ப? இல்லப்பா, திங்ஸ் எதுவும் இங்க நான் போடல, அதனால இங்க தங்க முடியாது. நான் நாளைக்கு திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்க போட்டதுக்கு அப்புறமா இங்க ஸ்டே பண்ணிப்பேன். இப்போ நான் மேன்ஷனுக்கு தான் போக போறேன். நீ வந்தா நான் உன்னோட ஹோட்டல்ல உன்னை டிராப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். சரிடா, வா போலாம் என்றவள் வேகமாக புறப்பட்டு வெளியே வரவும் வீட்டிற்குள் ஒரே ஒரு லைட்டை மட்டும் போட்டுவிட்டு மீதி எல்லாத்தையும் அணைத்தவன் கதவை பூட்டிக் கொண்டு வெளியே வந்து பைக்கை எடுத்து அவளை அமர வைத்து அழைத்து சென்றான். அவளை ஹோட்டல் வாசலில் சென்று இறக்கிவிட்டவன், அனன்யா ஒரு நிமிஷம் இரேன் என்று பாக்கெட்டில் கையை விட்டு அந்த வீட்டின் இன்னொரு சாவியை அவள் கையில் கொடுத்தான். அதை வாங்கி பார்த்தவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. எதுக்குடா இந்த சாவி? இது உன் வீட்டோட சாவி, இத வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? இல்ல அனன்யா, உன்கிட்ட ஒரு சாவி இருக்கட்டும், இது எனக்கு தேவையில்லை ஜீவா, நீ வச்சுக்கோ என்று அவன் கையிலேயே திணிக்க, இல்ல நான் சொல்றது கேளு, நான் இல்லாத டைம்ல உனக்கு அந்த வீட்டுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா கூட நீ தாராளமா அங்க போகலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் ஒரு ஆள் மட்டும் அந்த வீட்டுல இருந்து என்ன பண்ண போறேன் சொல்லு? உனக்கு எப்ப தோணுதோ அப்ப நீ போய் அந்த வீட்டை யூஸ் பண்ணிக்கலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து அவளிடம் விடை பெற்று கிளம்பி சென்றான். அந்த சாவியை வாங்கி கொண்டு அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு, இவனுக்கு என் மேல அப்படி என்ன நம்பிக்கை? எந்த தைரியத்துல என்கிட்ட சாவியை கொடுத்துட்டு இவன் பாட்டுக்கு போறான் என்று மனதிற்குள்ளேயே குழம்பியவள் நேராக மேலே ஏறி தன்னுடைய அறைக்குள் சென்று டேபிளில் அந்த சாவியை வைத்து விட்டு அதையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் இந்த அளவுக்கு தன் மேல் நம்பிக்கை வைத்திருப்பதை பார்த்தவளுக்கு கண்கள் எல்லாம் கலங்கியது. ஏன் இந்த ஜீவா என்கிட்ட நடந்துக்கிறது எல்லாமே எனக்கு புதுசா இருக்குது, என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ண மாதிரி இருக்குது. நான் அவன் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா சாயிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னு பேர் வைக்கிறதா இல்ல லவ்னு பேர் வைக்கிறதான்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கு. ஆதியை தவிர எனக்கு வேற யார் மேலேயாவது காதல் வருமா என்ன என்று குழம்பிக் கொண்டே அமர்ந்திருந்தவளுக்கு அன்றைய இரவு சீக்கிரமாகவே உறக்கம் கண்களை தழுவியது. இரவு உணவை கூட மறந்து உறங்கி போனாள். அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்தவுடன் ஜீவா வழக்கம் போல ஆபீஸிற்கு புறப்பட்டு சென்றான். ஆனால் அனன்யாவோ அவளது ஹோட்டல் ரூமில் அமர்ந்து கொண்டிருந்தவளுக்கு ஜீவாவுடைய ஞாபகமாகவே இருந்தது. நேற்று அவன் வீட்டிற்கு சென்று வந்த பிறகு அங்கு ஒரு பொருளும் இல்லாமல் இருப்பதை பார்த்தவளுக்கு ஏதோ ஒரு யோசனை தோன்ற நேராக தன் அறையை பூட்டிக் கொண்டு கீழே வந்தவள் ஒரு கேபை புக் செய்து அதில் ஏறி அமர்ந்து டிரைவரிடம் தான் செல்ல வேண்டிய இடத்தை கூறினாள். அவரும் அவளை அழைத்து கொண்டு சென்று அவள் கூறிய கடையில் இறக்கிவிட்டார்.
அதே நேரம் ஜீவா தன்னுடைய ஆபீஸில் நேத்து அனன்யா தன்னுடைய வீட்டிற்கு வந்ததும் அவளுடன் சேர்ந்து பால் காய்ச்சி சாமி கும்பிட்டது அனைத்தையும் மனதுக்குள்ளேயே நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான். இது லைஃப் லாங் எனக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று. அப்பொழுது அவனுடைய நண்பர்கள் எல்லாம், டேய் மச்சான், இன்னைக்கு படத்துக்கு போலாம் வரியா என்று கேட்க அவனோ, இல்லடா, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, அதனால என்னால வர முடியாது என்றான். என்ன மச்சான், நீ மேன்ஷன்ல தானே தங்கியிருக்க, உனக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை என்றதும் அவன் வீடு பார்த்த விஷயத்தை சொல்லலாம் என்று வாயை எடுத்தவனுக்கு அனன்யாவிடம் இன்னொரு சாவியை கொடுத்தது ஞாபகம் வர அந்த வீட்டை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்றுதான் தோன்றியது. இல்லடா, கொஞ்சம் வேலை இருக்குது அதனாலதான் என்று எதையோ சொல்லி சமாளித்தான். என்னவோ சொல்றப்போ, டேய் மச்சான், இவன் வராட்டினா போறான், நம்மள போலாமா என்று அவனுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பிளான் செய்து கொண்டிருக்க, அன்று மாலை அலுவலகம் முடிந்தவுடனே தன்னுடைய பைக்கை ஸ்டார்ட் செய்வதற்காக சாவியை போடவும் அனன்யாவிடமிருந்து அவனுக்கு போன் வந்தது. அவள் பெயரை பார்த்த உடனே அவன் முகத்தில் தானாக ஒரு மகிழ்ச்சி. அவன் இதழோரம் ஒரு சிறிய புன்னகை வந்து போனை ஆன் செய்து காதில் வைத்தவன், சொல் அனன்யா. என்ன சார், ரொம்ப பிஸியா? இன்னைக்கு என்ன வெளியில கூட்டிட்டு போக மாட்டீங்களோ? இல்ல அனன்யா, இன்னைக்கு கொஞ்சம் கடைக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. நீ ஃப்ரீயா இருந்தா என் கூட வரியா? கொஞ்சம் பர்னிச்சர் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஐயோ, என்னால எல்லாம் அப்படி கடைக்கடியா ஏறி இறங்க முடியாது, நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன், சோ நீ போயிட்டு வந்துடுறா என்று கூறவும் அவனுக்கு கொஞ்சம் சங்கடமாகிவிட்டது. சரி, அப்போ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம், இப்ப நான் கிளம்புறேன் என்று கூற, அதே நேரம் அவளோ, நான் இங்க உன் வீடு இருக்க தெரு பக்கத்துல தான் இருக்கேன், என் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்க வந்தேன். சரி, அப்படியே நீ அந்த வீட்டுல இருந்தினா உன்னையும் பாத்துட்டு போலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன், நீ எப்ப வருவ என்று கேட்டதுதான் தாமதம். என்ன, நீ புது வீட்டுக்கிட்டயா இருக்க? இல்லடா, அந்த ஏரியாவில தான் இருக்கேன். சரி, நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். இப்பதான் கடைக்கு போகணும் அப்படி இப்படின்னு சீனை போட்ட, உன்னை விட எனக்கு கடைக்கு போறது ஒன்னும் முக்கியம் இல்ல, நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன் என்று போனை கட் செய்து அவசரமாக கிளம்பி அவனுடைய வீட்டிற்கு சென்றான். அவன் அங்கு போகும் பொழுதே அவள் வீட்டு வாசலில் அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தவனுக்கு உள்ளுக்குள் அப்படியே ஐஸ் கட்டியை அவன் மேலே கொட்டியது போலவே இருந்தது. ஹே, வீட்டுக்குள்ள போக வேண்டியது தானே, ஏன் வெளியிலேயே நிக்கிற? அதெப்படி நீ வராம நான் உன் வீட்டுக்குள்ள போறது? ஃபர்ஸ்ட் உன் வீடு ஏன் வீடுன்னு சொல்றத நிறுத்து. உனக்கும் இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்குது, நீ என்னோட ஃப்ரெண்டு தான், உன்கிட்ட எதுக்கு நான் இன்னொரு சாவியை கொடுத்தேன், இப்படி வெளியில நின்னுட்டு இருக்கிறதுக்கா என்று கோபமாக கேட்க, இட்ஸ் ஓகேடா, வந்ததும் வராததுமா ஆரம்பிக்காத, சரி வா போலாம், போய் வீட்டு தோற, எனக்கு நின்னு நின்னு காலெல்லாம் வலிக்குது என்றதும் கொஞ்சம் சங்கடமாகவே கதவை திறந்தவன், நீ இப்போ உட்கார்றதுக்கு எதுவும் சேர் இருக்காதே, ஆல்ரெடி நீ வேற கால் வலிக்குதுன்னு சொல்ற என்று தயங்க, அதான் நேத்து போட்ட பெட்ஷீட் இருக்குதுல்ல, அதுல உக்காந்துக்கலாம், நீ ஃபர்ஸ்ட் கதவை தோறையேன். அப்பா, எவ்வளோ கேள்வி கேக்குற, ரொம்ப கஷ்டம்தான் போல இருக்கே உன் கூட இருக்கிறது என்றதும் அவ்வளோ கஷ்டப்பட்டலாம் நீ இங்க இருக்க வேண்டாம் என்று புன்னகைத்துக் கொண்டே கதவை திறந்தவனுக்கு உள்ளே நுழைந்ததும் அப்படி ஒரு ஆச்சரியம். அவன் கண்கள் முழுவதும் அதிர்ச்சியில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்க, அனன்யாவோ அவன் பின்னால் நின்று கையை கட்டிக்கொண்டு அவனுடைய அதிர்ச்சியான முகத்தை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். உடனே அவளை திரும்பி பார்த்தவன், அனன்யா, இது உன்னோட வேலை தானே? எஸ், நானே தான். நீ எதுக்கு இதெல்லாம் வாங்கின என்று வேகமாக அவளிடம் கேட்டதும் ஒரு நிமிடம் அவள் பதறிவிட்டாள். ஏண்டா அப்படி கத்துற, நீ கத்துல எனக்கு உசிரே போயிடும் போல இருக்கு என்று கூறவும் தான் இவ்வளவு சத்தமாக அவளிடம் பேசிவிட்டோம் என்று வருந்தி கொண்டே, சாரி, கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், நீ எதுக்கு இதெல்லாம் வாங்கின, நானே இதெல்லாம் வாங்கணும்னு தானே சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்ப நான் வாங்கி கொடுத்ததுல என்ன தப்பு? என் ஃப்ரெண்டு முதல்ல ஒரு வீடு போய் பார்த்து குடி போயிருக்கான், அவனுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எது இது சின்ன கிஃப்டா? வீட்டுக்குள்ள இருக்கிற மொத்த பர்னிச்சர் ஐட்டமும் வாங்கி போட்டு வச்சிருக்க, இதுக்கு பேரு சின்ன கிஃப்டா? டே, நான் உனக்காக இது கூட வாங்கி தரக்கூடாதா? நான் வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டியோ? உன் ஃப்ரெண்டு வைஷுவும் கவிதாவும் வாங்கி கொடுத்தாதான் வாங்கிப்பியா என்று இடுப்பில் கையை வைத்து கொண்டு கேட்க, அப்படியெல்லாம் இல்லப்பா, ஆனா ஏதோ ஒரு மாதிரியா இருக்குது. என்ன மாதிரியா இருக்கு? அப்போ நீ என்ன ஃப்ரெண்டா நினைக்கல, அப்படித்தானே சொல்ல வர்ற? அப்படியெல்லாம் இல்ல என்று இழுக்க, நீ முதல்ல தள்ளு, எனக்கு காலை வலிக்குதுன்னு சொல்றேன், இன்னும் நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்க.
ஓ சாரி சாரி, நீ வா என்று அவளை அழைத்து சோஃபாவில் அமர வைத்தவன், இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு நீ இவ்ளோ காசு செலவு பண்ணி போட்ட? நான் வாங்கியிருந்தேன்னா கொஞ்சம் பார்த்து பார்த்து சிம்பிளா வாங்கி இருந்திருப்பேன். இது ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரியே இருக்குது. எவ்வளோ பர்னிச்சர் ஐட்டம், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம். ஓ மை காட், நான் எதுவுமே கடையில போய் வாங்க தேவையில்ல போல இருக்கே. எல்லாத்தையும் நீயே வாங்கிட்ட என்று அவன் அதிர்ச்சியோடு பேச, அவள் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. பட்டென்று அவன் கையை பிடித்து இழுத்து தன் பக்கத்தில் அமர வைக்க, ஜீவா அதில் ஒரு நிமிடம் ஜர்காகித்தான் போனான். அவளுடைய கைக்குள் அவனுடைய கை இருப்பது அவனுக்கு கரண்ட் ஷாக் அடிப்பது போல இருந்தது. அவளாக விருப்பப்பட்டு அவனை தொடுவது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போனது போல அமர்ந்திருந்தவனின் முகத்தில் முன் கை வைத்து ஆட்டி, ஹலோ பாஸ், அப்பப்ப ட்ரீமுக்கு போடுறீங்க, என்னதான் விஷயம்? உங்களை அடிக்கடி இந்த நிகழ்காலத்துக்கு கூட்டிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடும் போல இருக்கே என்றதும் அவளை பார்த்து முறைக்க, டென்ஷன் ஆகாத ஜீவா, என் ஃப்ரெண்டுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? யூஎஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இதை விட பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பண்ணிருக்கேன். உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? பிளீஸ், நீ தயவு செஞ்சு இப்படி கில்ட்டியா ஃபீல் பண்ணாத என்று கூறவும் அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அந்த பொருட்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தவன் மனதுக்குள் தோன்றியது ஒரே ஒரு விஷயம்தான். மாமியார் வீட்டிலிருந்து தன் திருமணத்திற்கு வந்திருந்த சீர்பொருட்களை போலத்தான் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு உள்ளுக்குள் அவள் வாங்கி கொடுத்தது சந்தோஷத்தை கொடுத்தாலும் அவளிடமிருந்து இப்படி எந்த பொருளையும் வாங்கக்கூடாது என்பதில் அவன் ரொம்பவும் தெளிவாய் இருந்தான். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவனாய், சரி, இதுக்கெல்லாம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லிடி, நான் பே பண்ணிடுறேன் என்றதும் கோபமாக அங்கிருந்து எழுந்தவள், நீ என்ன ரொம்பவும் இன்சல்ட் பண்றடா. இதெல்லாம் நான் உனக்காக வாங்கி கொடுத்த கிஃப்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எனக்கு திரும்பி காசு கொடுக்கறேன்னு சொல்ற? இத நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை ஜீவா. அப்போ நான் மட்டும்தான் உன்னை க்ளோஸ் ஃப்ரெண்டா நினைச்சிருக்கேன், நீ என்ன அப்படி நினைக்கவே இல்லை என்று கூறவும் அவளை பார்த்து சிரித்தவன், இன்னும் எத்தனை நாளைக்கு நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லி உன்னையே ஏமாத்திக்க போற என்று அவள் கண்களை ஆழகமாக பார்த்து கேட்க, அதில் ஒரு நிமிடம் தடுமாறியவள் பின் தன்னை சுதாரித்துக் கொண்டு, இங்க பாரு ஜீவா, நான் உன்னை ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். நீ எதுவும் தப்பா மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்காத. சரி, இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். உனக்கு இந்த திங்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குதா? இல்ல ஏதாச்சும் பிடிக்கலனா சொல்லு, நாளைக்கே போய் நம்ம மாத்திடலாம் என்று கூறியவள் பேசிக்கொண்டே வெளியில் வர, அவன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. பட்டென்று அவளது கையை பிடித்து மீண்டும் உள்ளே இழுத்தவன் அவள் நெற்றியில் மென்மையாக ஒரு முத்தம் கொடுக்க, அதில் அவன் நெஞ்சில் கையை வைத்து தள்ளியவள், ஜீவா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இப்படி பண்ண மாட்டாங்கடா என்று கத்த, நீ வேணா என்ன ஃப்ரெண்டா நினைச்சுக்கோடி, இதுக்கு மேல உன்ன என்னால ஃப்ரெண்டாலாம் நினைச்சுக்க முடியாது. என்னைக்கா இருந்தாலும் நீ தாண்டி என் பொண்டாட்டி என்று அழுத்தமாக கூற, அவன் பேசுவது எல்லாம் அவளுக்கு பிடித்திருந்தாலும், இப்படியே நீ பேசிக்கிட்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் ஊருக்கு கிளம்பி போக போறேன், தனியா பைத்திய மாதிரி உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு கிடக்க போற என்றவள் வேகமாக வெளியே சென்று செருப்பை போட்டுக்கொண்டு, என்ன டிரா பண்றியா இல்ல நானே நடந்து போகட்டுமா என்று கோவமாக கேட்க, மேடம்க்கு ரொம்ப கோவம் வருதுன்னு நினைக்கிறேன், சரி இருங்க நானே வரேன் என்று வீட்டை பூட்டிவிட்டு அவளை அழைத்து கொண்டு அவள் தங்கியிருந்த ஹோட்டல் வாசலில் விட்டவன், இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஒரு நாள் கூட உன்னோட ரூம் எப்படி இருக்குதுன்னு என்னை கூட்டிட்டு போய் காட்டவே இல்லையே என்றதும், ஹோட்டல் ரூமு எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு வித்தியாசமும் இல்ல. நீ இன்னைக்கு ரொம்ப பேடா இருக்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பு, எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் என்று ஸ்ட்ரிக்டாக பேசவும், அடி பாவி, இருக்கிறது மட்டும்தான் யூஎஸ்ல போல, ஆனா இவ பேசுறதெல்லாம் பார்த்தா இந்த ஒரு பொண்ணு மாதிரி தானே இருக்கு, ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கா என்று மனதிற்குள்ளேயே சிரித்து கொண்டு அவளிடமிருந்து விடை பெற்று தன்னுடைய மேன்ஷனுக்கு சென்றவன் அந்த மேன்ஷனை காலி செய்து கொண்டு அங்கிருந்து அவனுடைய பொருட்களை எடுத்து ஆட்டோவில் ஏற்றி நேராக அவனது புது வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். இரவு உணவை வரும்பொழுதே கடையிலிருந்து வாங்கி வந்து விட்டதால் அவன் அமைதியாக அமர்ந்து சாப்பிட்டு முடித்துவிட்டு அந்த வீட்டை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். அனைத்து பொருட்களையும் வாங்கியது மட்டும் இல்லாமல் அதை அழகாக இன்ஸ்டாலேஷனும் செய்து வைத்திருந்தாள் அனன்யா. அவள் எதற்காக இப்படியெல்லாம் செய்திருக்கிறாள் என்று தெரியாமல் குழப்பத்துடனேயே இருந்தவனுக்கு
அவள் தன்னுடையவள் என்ற எண்ணம் மட்டும் அவனுடைய இதயத்தில் அழுத்தமாய் பதிந்தது.